உகாண்டா நாட்டோட சர்ச்சைக்குரிய தலைவர்கள்ல ஒருத்தர் தான் இடி அமீன். இவரு 1971 இருந்து 1979 வரைக்கும் உகாண்டா நாட்டோட ஜனாதிபதியாகவும் இருந்தாரு. இவர் பல மக்களை படுகொலை செஞ்சனால உகாண்டாவோட மோசமான மனிதர் என்று அறியப்பட்டாரு. நாட்டோட உயர்மட்ட பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் சாதாரண நடுத்தர குடும்பத்துல தான் வாழ்ந்து வந்தாரு. கணவனால கைவிடப்பட்ட இடி அமீனோட தாயார் தனியால தான் இடி அமீனை வளர்த்து வந்தாங்க. இடி அமீன் சின்ன வயசுலயே பள்ளி படிப்புல இருந்து விலகிட்டாரு. 1946 பிரிட்டிஷ் காலனித்துவ படைப்பிரிவுல சேர்ந்து சோமாலியா மற்றும் கென்யால பணியாற்றினாரு. பிரிட்டிஷ் ராணுவத்துல ஒரு கருப்பின ஆப்பிரிக்கரான இடி அமீன் உயரிய பதவியான வாரண்ட் அதிகாரின்னு சொல்லப்படுற பதவிக்கு பதவி உயர்வு பெற்றாரு. அவரோட விடாமுயற்சி மற்றும் வலிமை காரணமா அவர் பிரிட்டன் ராணுவத்தோட படைத்தளபதியும் ஆனாரு. 1971 ராணுவ சதி திட்டத்தால பதவி விலகிய இடி அமீன் உகாண்டாவோட அதிகாரத்தை கைப்பற்றினாரு. வரலாற்றிலேயே இடி அமீனோட பதவி காலம் தான் மோசமானதா பார்க்கப்படுது. ஏற்கனவே மோசமாகி இருந்த பொருளாதாரத்தை அவர் இன்னும் மோசமாக்கினாரு. 1972 நடந்த உகாண்டா படுகொலையில 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டாங்க. இடி அமீனோட காலத்துல நாட்டுல அடக்குமுறையும் சர்வாதிகாரமும் உச்சத்துல இருந்தது. இடி அமீன் லிபியா, சோவியத் யூனியன் மற்றும் கிழக்கு யூனியன்